சேலம் செம்மங்குடல் பகுதியில பொது கழிப்பிடம் இல்லாம அங்க இருக்க மக்கள் ரொம்ப காலமா அவதிப்பட்டுட்டு வராங்க. கழிப்பிடம் இல்லாததால வேற வழி இல்லாம கரடையும் ஏரியும் பயன்படுத்த வேண்டிய நிலைக்கு தான் தள்ளப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு இப்போ சேதமடைஞ்சு குண்டு குழியுமா இருக்கு. இதனால மழை காலத்துல குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வர நடக்கும்போது வலிக்கு விழுந்து சிலருக்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கு. அதோட அரசாங்கம் போட்டு கொடுத்த கழிவுநீர் கால்வாய் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாம கழிவுநீர் செல்ல வழி இல்லாம நடைபாதையிலேயே வெளியேறி துர்நாற்றத்துக்கு மத்தியில தான் இன்னமும் அந்த பகுதி மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இத பத்தி பல முறை அந்த பகுதி எம்எல்ஏ கிட்ட அரசு அதிகாரிகள் கிட்ட கோரிக்கை வச்சும் யாரும் நடவடிக்கை எடுக்கலன்னா அதுக்கு என்ன காரணம்? எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே சாமானிய மக்களை போய் சேர்வதில்லைன்னா யாருக்காக இந்த ஆட்சி? குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தே அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செய்யப்படுதுன்னா இந்த அரசியல் கட்சிகளும் அரசாங்கமும் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற கேள்விதான் எழுப்புது. செம்மங்குடல் பகுதியில வாழ்ற மக்களுக்கு முறையான பொது கழிப்பிடம் அமைச்சு அதோட சாலை பிரச்சனைகளை சரி செஞ்சு கொடுக்கணுன்றதுதான் கோரிக்கையா இருக்கு.